Hey fam, welcome back to another video. So இந்த வீடியோல நம்ம என்ன வண்டி பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Toyota கம்பெனில இருந்து ஒரு பெஸ்ட் வண்டி, ஒரு பெஸ்ட் 10 சீட்டர் அப்படினே நம்ம அந்த வண்டியை சொல்லுவாங்க. அதாங்க குவாலிஸ். சோ நீங்க இப்ப செகண்ட் ஹேண்ட்ல இப்ப இருக்க சிச்சுவேஷன் 2026ல குவாலிஸ் வாங்க போறீங்க அப்படினா அப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்தீனா தாராளமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யாரெல்லாம் வாங்கலாம், என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றத இந்த வீடியோ சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ ரெட்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் போட்டீங்கன்னா நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்துரும். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் தளத்துல நம்மளோட சேனல் பேர் பத்தினா கொம்மன் 94 னு சர்ச் பண்ணீங்கனாலே முதல்ல வரும். சோ இதுல சொல்ல முடியாத ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ல அந்த சேனல்ல பத்தினா நான் சொல்லுவேன். சோ அதென்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் Toyota குவாலிஸ் பத்தி பத்தினா பார்க்கலாம். சோ Toyota குவாலிஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2005லயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2005லயே Toyotaவோட மார்க்கெட்டை புரட்டி போட்ட வண்டினே சொல்லலாங்க Toyota குவாலிஸ். இப்போ வரைக்குமே Toyota குவாலிஸ்க்கு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. என்னதான் பழைய வண்டியா இருந்தாலுமே அதை பாத்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டோர் பண்ணி ரீபெயிண்ட் பண்ணி வண்டியோட இன்ஜினை பாத்தீங்கன்னா ரீபோர் பண்ணி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க. 2026ல குவாலிஸ் எப்படி லான்ச் ஆகுமோ அதை பாத்தீங்கன்னா அதை யோசிச்சுலாம் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2005ல பாத்தீங்கன்னா குவாலிஸை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தான் பாத்தீங்கன்னா இனோவாவை லான்ச் பண்ணாங்க Toyota. சோ அப்படி நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சுங்க வண்டியோட ப்ரொடக்ஷனை பத்தினா ஸ்டாப் பண்ணி. சோ அந்த வண்டியை இப்போ நீங்க ரோட்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆர்சி, அதோட இன்சூரன்ஸ், முக்கியமா பாத்தீங்கன்னா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் பத்தினா முக்கியமா வேணும். சோ 20 வருஷத்துக்கு பழைய வண்டி நம்ம ரோட்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்னா அதோட பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல்ல அந்த வண்டி பத்தினா பாஸ் ஆகணும். முக்கியமா நீங்க சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சோ இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில நீங்க வண்டி ஓட்ட போறீங்க அப்படின்னா முக்கியமா நீங்க எடுக்க போற வண்டி எஃப்சியா இருக்கா அப்படின்றத பாருங்க. எஃப்சி ஆகல அப்படின்னா அந்த வண்டியை கஸ்டமர் சைடுல இருந்து எஃப்சி எடுத்தே பத்தினா தர சொல்லுங்க. அதுக்கான அமௌண்ட்டை நீங்க பே பண்ணுங்க. ஏன்னா எஃப்சி நீங்க எடுக்கிறீங்க பட்சத்துல பொல்யூஷன் கண்ட்ரோல் கரெக்டா இருக்கணும். வண்டி எடுத்துட்டு எஃப்சி பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா எஃப்சி பண்றது கம்பல்சரி பியூசி சர்டிபிகேட் கேட்பாங்க. சோ பியூசி சர்டிபிகேட் ரொம்பவே மேண்டேட்டரி ஆயிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா Toyotaல இருந்து குவாலிஸ் லான்ச் பண்ண இன்ஜினே பாத்தீங்கன்னா ஒரே வண்டி தாங்க. சோ அந்த இன்ஜின் தான் பாத்தீங்கன்னா 2400 சிசி. சோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு 75 பிஹெச்பியும் ஒரு 190 Nm டார்க்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மக்கள் பாத்தீங்கன்னா இந்த வண்டி அதிகமா விரும்பினதே பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு கம்ஃபர்டபுளா பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னா சோ அது Toyota குவாலிஸ்னால பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஜினோட ஸ்டெபிலிட்டியும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடுத்திருந்தாங்க. சோ அலங்கல் குலுங்கல் அப்படின்றது ரொம்பவே தெரியாதுங்க. ஒரு சின்ன மேடு பள்ளத்துல விடுறீங்க செய்றீங்க அப்படின்னா அவ்வளவு பெருசா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இம்பாக்ட் ஆகாது. பட் ஒரு பெரிய மேடு பள்ளத்துல விடுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அலங்கல் குலுங்கல் உள்ள ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் இம்பாக்டா இருக்குங்க. டாப் ஆஃப் தி ஸ்பெக்ல கொடுத்த வண்டிகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரூஃப் ஏசி கொடுத்திருந்தாங்க. சோ ரூஃப் ஏசி ஒர்க்கிங் ஆகும் பட்சத்துல ரொம்பவே கூலிங் சூப்பரா இருந்துச்சு. ஏசியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வெல் மெயின்டைன்டா வச்சிருந்த வண்டியா இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி கூலிங் சூப்பரா இருக்குங்க. ரூஃப் ஏசி பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும் பட்சத்துல கூலிங் பயங்கரமா இருக்குங்க. ஃப்ரண்ட்ல இருக்கவங்களுக்கும் சரி ரியர்ல இருக்கவங்களுக்கும் சரி கூலிங் சூப்பராவே இருந்துச்சுங்க. வண்டி லான்ச் ஆன பட்சத்துல நமக்கு மொத்தம் 3 வேரியன்ட்ல கொடுத்திருந்தாங்க. F, GS, GST னு சொல்லி 3 மாடல்ல கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2002க்கு அப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் பண்ண வண்டி பாத்தீங்கன்னா FS, RS, GS னு சொல்லி மொத்தம் 3 வண்டி கொடுத்திருந்தாங்க. RS வண்டி உங்களுக்கு கிடைக்குது. ஒரு நல்ல வெல் மெயின்டைன்டா ஓடி இருக்க வண்டி கிடைக்குது. கொஞ்சம் கிலோமீட்டர், அதாவது Toyotaவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கிலோமீட்டர் பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஒரு 3 லட்சம் ஓடி இருக்கு, ஒரு 3 லட்சம் ஓடி இருக்கு, இல்ல 2.25 லட்சம் ஓடி இருக்கு அப்படின்னாலுமே தாராளமா நீங்க நம்பி எடுக்கலாம். ஏன்னா Toyotaவோட குவாலிஸ் இன்ஜின், Toyotaவோட குவாலிஸ் மட்டும் கிடையாது, Toyota இன்ஜினை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கிலோமீட்டர் கணக்கு பண்ண வேணாம். எத்தனை லட்சம் ஓடினாலும் பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க அந்த வண்டி எடுக்கலாம். Toyota குவாலிஸ்ல 2002க்கு மேல ஃபேஸ் லிஃப்டட் ஆன வண்டியில உங்களுக்கு RS கிடைக்குங்கிற பட்சத்துல தாராளமா அந்த வண்டி நீங்க நம்பி எடுங்க. அந்த வண்டி பாத்தீங்கன்னா வெல் மெயின்டைன்டா இருக்கணும், ஸ்மோக் வரக்கூடாது. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கணும். இது இன்ஜின் சவுண்ட தவிர மத்த அப்நார்மலான நாய்ஸ் எதுவுமே கேட்காம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க RS மாடல் கிடைக்குது அப்படின்னா நீங்க ஒரு லக்கு, தாராளமா அந்த வண்டி நீங்க எடுக்கலாம். அதான் வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க. வண்டியை நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணும்போது நீங்க அதுல கண்டுபிடிச்சிடலாம். சோ ஆக்சிலரேஷன் பண்ணும்போது வண்டியோட பிக்கப்புங்கும் போது ஸ்மூத்தா லீனியரா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். சோ ரொம்ப சடன் பிக்கப் இல்லாம ஸ்மூத்தா லீனியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருங்க. சோ வண்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் ஆகிங்க இல்ல போக கக்குது அப்படின்ற மாதிரியே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வண்டியை விட்டுட்டு வேற வண்டி பக்கம் போங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா வண்டியோட அந்த Toyota இன்ஜினோட குவாலிஸோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். 3 லட்சம் ஓடின கிலோமீட்டர் ஒரு வெல் மெயின்டைன்ட் ஓனர்ட்ட இருந்து வருது அப்படின்னாலுமே இன்ஜின் ஷோரூம்ல இருந்து எப்படி எடுத்தாங்களோ அதே இன்ஜின் சவுண்ட் தான் இருக்கும். அப்நார்மலா எந்த ஒரு நாய்ஸுமே வராது. அதே மாதிரி கிளட்ச் டைட்டா இருக்கு, கிளட்சே நமக்கு வர மாட்டேங்குது. கிளட்ச் பத்தினா ரொம்ப விட்டாதான் வண்டி மெதுவாகவே மூவ் ஆகுது அப்படின்னா கிளட்ச் அசம்பிளில ஏதாவது ப்ராப்ளமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தவிர்த்துறது ரொம்பவே நல்லது. பாத்தீங்கன்னா உட்கார்ந்து போறவங்க மட்டும் கிடையாது, இந்த வண்டி ஓட்ட
ஓட்டக்கூடிய டிரைவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஓட்டலாம். ஏன்னா வண்டியோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டியரிங்ன்றனால நீங்க ஈஸியா வளைச்சு நடிச்சு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டைட்டான ஃபீலிங்கோ இல்ல வண்டி அங்கிட்ட அலசறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. டிரைவரும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்ஃபர்டபுளா அந்த வண்டியை டிரைவ் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு இன்ஜின் முக்கியமா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட பிரேக்கும் முக்கியம். ஸோ டொயோட்டா குவாலிஸோட பிரேக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா டயர் சைஸ் என்னதான் சிறுசா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் லோடுல ஒரு 10 பேர் இல்ல ஒரு 9 பேர் பார்த்தீங்கன்னா வண்டியை டிரைவ் பண்றீங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்க அப்படின்னாலுமே நீங்க வண்டியில பிரேக் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் அடிச்சா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கும். அதாவது நல்ல வெல் மெயின்டைனான வண்டியா இருந்தா ஒரு நல்ல பிரேக்கிங் சிஸ்டத்துல மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாலுமே நீங்க அந்த இடத்துல வண்டி நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி பிரேக் அடிச்சீங்கன்னா கம்பல்சரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வண்டி நிற்குங்க. அதான் டொயோட்டா குவாலிஸ். பார்த்தீங்கன்னா எனக்கு சேஃப்டி ரேட்டிங் பத்தி சொல்லுப்பா அப்படின்னா தயவு செஞ்சு சேஃப்டி ரேட்டிங் பத்தி நீங்க சேஃப்டி ரேட்டிங்னால தான் இந்த வண்டி எடுக்க போறேன் அப்படின்னா அவங்க இந்த வண்டியை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த வண்டியில ஏர் பேக் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஆன் ஃப்ரேம் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேனட் நான் எப்படி பொலரோல பேசியிருந்தோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஸ்லயும் பேனட் ஃபுல்லா தெரியும். அடிச்சா ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடியை தாங்குவோம். ஆனா ஏர் பேக்லாம் வரும் அப்படிலாம் கிடையாது. சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இந்த வண்டியில ஒரு நெகட்டிவ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ரஸ்டிங் ப்ராப்ளங்க. இந்த வண்டியில ஒரு பெரிய தலைவலியே பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ரஸ்டிங் தான். வருஷத்துக்கு முன்னாடி வந்த வண்டிங்கிறனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில ஒரு ரஸ்டிங் வந்து ஒரு தலைவலியா இருக்கும். ஸோ நீங்க வண்டி எடுக்க போறீங்க அப்படின்னா பேனட் அண்டர் பாடி அண்ட் சேசிஸ்ல ரன்னிங் போர்ட்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ரஸ்ட் இருந்தா டிங்கரிங் நல்ல டிங்கர்ட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா வேலை பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்டீரியர் வந்து ஓல்டு ஃபீல் இதை தருது அப்படின்னா அந்த வண்டியோட மைனஸ் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு பழைய வண்டினா அந்த காலத்துல அந்த இன்டீரியர் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குங்க. அதே மாதிரி வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா டியூல் டோன்ல இருக்கும். எனக்கு அதுல ரொம்பவே பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் வித் சில்வர் கலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருக்குங்க. ஸோ அந்த வண்டி பார்க்கவே சூப்பரா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும் அந்த வண்டி. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்டீரியர் கொடுத்து சென்ட்ரல் லாக்கிங் கொடுத்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. 2005 காலகட்டத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் போகக்கூடிய மினி வேனே சொல்லலாம் அந்த வண்டியை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா டொயோட்டா குவாலிஸை விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸோட அவைலபிலிட்டிலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் பார்ட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருதுங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவராலா பாடி லைன் பார்ட்ஸ்லாம் நீங்க விருப்பப்படுறீங்க, பாடி லைன் பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை கொஞ்சம் டைம் எடுத்து அவைலபிள் பண்ணி தரதுக்கு தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6500 ரூபாயில இருந்து ஒரு 7000 ரூபாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா வருதுங்க. ஒரு பழைய வண்டிங்கும் போது இன்ஜினியர் சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 6500 ரூபாயில இருந்து 7000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பழைய வண்டி நம்ம ரெட்ரோ ஃபீல்ல நம்ம ஓட்டணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு 6500 ரூபாயில இருந்து 7000 ரூபான்றது ஒரு பெரிய மேட்டராவே தெரியாது. ஓவரால் இந்த வண்டி நான் வாங்க போறப்பா அப்படின்னா நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. முக்கியமா ரஸ்டிங்லாம் செக் பண்ணி பாருங்க. அது இல்லாம ஏசி லைன்லாம் ரொம்ப இந்த வண்டியில முக்கியம். ஏன்னா உள்ள எல்லாம் புகுந்து பார்த்தீங்கன்னா ஏசி லைன்லாம் போகும். ஸோ ஏசி லைன்ல ஏதாவது பஞ்சாயத்து இல்ல கம்ப்ரஸர்ல ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னா நீங்க டேஷ்போர்ட்லாம் பிரிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து ரேட் பேசுங்க. ஸோ இந்த வண்டியோட கண்டிஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ரேட் பேசி பழகுங்க இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுல RS மாடல் கிடைக்குது அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு வெல் மெயின்டெண்டா இருக்கு, ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப்ல இருக்கு, ஒரு RS மாடலா இருக்குன்னா தாராளமா நீங்க இந்த வண்டி எடுக்கலாம். சோ இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோல சொல்லிருப்போம். இந்த வீடியோல இருந்து இந்த வண்டி எப்படி எப்படிலாம் பார்த்து வாங்கலாமா வேணாமன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சோ இதே மாதிரி நம்ம சேனல் ஆட்டோமொபைல் பத்தி கண்டென்ட்ஸ் எல்லாம் வரும். சோ உங்களுக்கு கார் பிடிக்கும், ஆட்டோமொபைல் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் Komman94 நம்ம பேஜ் வச்சிருக்கோம். சோ அதையும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதையும் பார்த்தீங்கன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். பாப்பா அடுத்து போற வீடியோல பார்க்கலாம்.